சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதையே செய். எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுகளோ உனது வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த ஒரு பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம். அனைத்தையும் செய்ய நான் இருக்கும் பொழுது எல்லாம் சுபமாக நடக்கும் என்று நினை. உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என்பதை 100% நீ நம்பிக்கை வைத்தால், அப்பொழுது உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் உனக்கு தந்து அருள்வேன். இதோ என்னை நோக்கி நீ ஏந்திய உன் கரங்களில் என் வரங்களை பெற்றுக்கொள். நீ நினைத்தது, நீ ஆசைப்பட்டது என அனைத்தும் நிறைவேறப் போகிறது. உன்னுடைய பரிபூர்ண பக்தியால் நான் மகிழ்ந்து போனேன். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. அது உன்னை தேடி வரப்போகிறது. அது உன்னுடைய வாழ்க்கை தரத்தையே மாற்றப் போகிறது. இந்த வாய்ப்பை எக்காரணம் கொண்டும் நழுவ விடாதே மகளே. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. அதை பயன்படுத்திக்கொள். ஒரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இது உன் வாழ்வை மட்டுமல்ல, உன்னையும் மகிழ்ச்சிகரமாக மாற்றப் போகிறது. அதை நானும் கண்டு களிக்க காத்திருக்கிறேன். இதை தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். நான் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது எதற்காகவும் எப்பொழுதும் கலங்காதே. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. என் வாக்கு என்றைக்கும் பொய்யானதாக இருந்ததே இல்லை. நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன். நீ எதிர்பார்த்த நேரத்தில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அதுவரை சற்று கவலைப்படாமல் இரு, பொறுமையாக இரு. எதற்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக நாட்களை கடந்து செல். எல்லாம் ஜெயமாகும். இதுவரை தடைப்பட்ட காரியம் மிக எளிதாக சர்வ சாதாரணமாக நடக்கப் போகிறது. நீ இதுவரை கவலைப்பட்ட விஷயம் சந்தோஷத்தில் முடியப் போகிறது. இதுவரை நடந்த எல்லாவற்றையும் மாற்றி நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாயோ அந்த வாழ்க்கையை உன் கைகளில் தரப்போகிறேன். நீயும் இதுவரை நடந்த அத்தனை கசப்பான விஷயங்களை மறந்து புதிய வாழ்க்கையை அடி எடுத்து வைக்க தயாராக இரு குழந்தையே. நிச்சயம் நான் சொல்வது எல்லாம் நடக்கும். நல்லதாகவே நடக்கும். கவலைப்படாமல் இரு. நல்லதை நான் நடத்தி தருகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.